2 நாளா போவாதவங்க, போராடிட்டு இருந்த மக்களுக்கு ஆறுதல் சொல்றதுக்கு போவாத இவங்க திரு மு.க. ஸ்டாலின் அவர்களின் அறிவுறுத்தலின்படி திருமதி கனிமொழி எம்பி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த கிராமத்துக்கு போயிட்டு சமாதானம் சொல்ல போனாங்க. ஆனா அவங்க எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளவு ஒரு கடும் எதிர்ப்பு அவங்க மேல காட்டுவாங்க அப்படின்னு. கடைசியில போலீஸ் எல்லாம் வந்து அவங்களை ரெஸ்கியூ பண்ற நிலைமைக்கு போயிடுச்சு. அவ்வளவு பெரிய ஒரு பிரச்சனையா உருவெடுத்திருக்கு. நேற்றைய தினம் தமிழக அரசின் சார்பாக IAS ஆபீசர்ஸ், அதாவது ஹோம் செக்ரட்டரி, ADGP, லாண்ட் ஆர்டர், இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா லாண்ட் ஆர்டர் கட்டுக்குள்ளதான் இருக்கு, நாங்க சிறப்பா பாதுகாத்துட்டு இருக்கோம், குறிப்பா வந்து தமிழக அரசு வந்து உடனே நடவடிக்கை எடுத்து அப்படின்னு ஒரு தண்ணியில விளக்கமா கொடுத்தாங்க. உள்துறை செயலாளர் அவர் கொடுக்கக்கூடிய அறிக்கையே தவறாது. பிரஸ் மீட் வைக்கிறாங்க, அவரு DGP, போலீஸ் கமிஷனர் இவங்களா உட்கார்ந்து இருக்கக்கூடிய பிரஸ் மீட்ல இவங்களே போய் சொல்றாங்க. விவாதிக்க ஒரு முதலமைச்சரோ அல்லது அமைச்சரோ தமிழக சார்பா யார் வந்தாலும் அவங்க கூட டிபேட் பண்ண நான் தயாரா இருக்கேன் அன்புமணி அப்படின்னு சொல்லி வந்து ஒரு கடுமையான சவாலை வென்றிருக்காரு. கூட்டணி வச்சு நம்ம தேர்தலை சந்திக்கலாமா, கூட்டணி இல்லாம தேர்தலை சந்திக்கலாமான்னு கேட்டிருக்காங்க. டெல்லியில் இருக்க பிஜேபி தலைவர் திரு அமித்ஷா அவர்களுடன் சில நிபந்தனைகள், சில விஷயங்கள் விஜய் சார்பா சொல்லப்பட்டுதான் சொல்லப்படுது. அதை வந்து கேட்டிருக்காரு. அதை நேரடியாக ரகசியமான முறையில் சந்திக்கிறதுக்காக விஜய் டெல்லிக்கு போறதா சொல்லப்படுது. வணக்கம் HKS வாய்ஸ் நேயர்களே, இன்றைய கேள்விக்கு என்ன பதில்ல நம்ம கிட்ட பல்வேறு முக்கிய அரசியல் மற்றும் சமூக நிகழ்வுகள் குறித்து விவாதிக்க நம்முடைய ஆசிரியர், அனுபவம் வாய்ந்த பத்திரிகையாளர் திரு ஹரிகிருஷ்ணன் சார் அவர்கள் இணைந்திருக்கிறார். வாங்க அவர்கிட்ட அரசியலை பத்தி என்ன கேள்வின்றத கேட்போம். அதுக்கு முன்னாடி மக்களாகிய நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வணக்கம் சார். வணக்கம். இப்ப ரீசெண்டா தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே வேடரத்தம் பகுதியில் +2 மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் தமிழகத்தையே உலுக்கியுள்ளது. இதற்கு திமுக கூட்டணியில் உள்ள மக்கள் நீதி மய்யம் தலைவர் திரு கமலஹாசன் தெரிவித்துள்ள கண்டனம் மற்றும் இந்த விவகாரத்தில் அரசியல் நடவடிக்கை பற்றி கொஞ்சம் கூறுங்க சார். கண்டிப்பா சொல்லலாம். சரி, திரு கமலஹாசன் மக்கள் நீதி மய்யம் கட்சியின் வந்து தலைவர், அவர் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய எக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கண்டனத்தை தெரிவிச்சிருக்காரு. என்ன அப்படின்னா, தூத்துக்குடி மாவட்டத்துல விளாத்திக்குளம் பகுதியில வேடநத்தம் என்ற கிராமத்துல வந்து +2 படிக்கிற மாணவி, சுமார் 17 வயது மதிக்கத்தக்க சிறுமி வந்து பாத்தீங்கன்னா தன் இயற்கை உபாதைக்காக மாலை நேரத்துல அவங்க வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற தோட்டத்துக்கு போகும்போது ரொம்ப நேரம் ஆகியும் அவங்க வரல அப்படின்றது அவங்க பெற்றோரோட குற்றச்சாட்டு. போலீஸ் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது அது தட்டி கழித்ததோடு மட்டும் இல்லாம போய் மகளிர் காவல் நிலையத்துல போங்கன்னு சொல்லி அங்க அலக்கழிச்சுட்டு அந்த பெண்ணை வந்து தப்பா பேசினாங்கன்னு சொல்லி அவங்க பெற்றோர் கடும் மன உளைச்சலுக்கு ஆளாகினாங்க. சோ இது பின்னால வந்து பாத்தீங்கன்னா பெரிய இஷ்யூ ஆச்சு. சோ தமிழகத்துல வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத மாநிலமாக உள்ளது. இது ஒரு அசாதாரண சூழ்நிலையா தான் தமிழ்நாட்டுல வந்து நிலவி கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில வந்து பாத்தீங்கன்னா திமுகவில் இருக்கிற கூட்டணி கட்சி தலைவர்கள் திருமாவளவனா இருக்கட்டும், கமலஹாசன் ஆகட்டும் வந்து இதுக்கு கடும் கண்டனங்களை தெரிவிச்சிருக்காங்க. அதுல குறிப்பா திரு கமலஹாசன் அவர்கள் தன் எக்ஸ் பதிவில என்ன சொல்லியிருக்காருன்னா, அவர் 32 வருடங்களுக்கு முன்னாடி நடிச்ச மகாநதி படத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு வசனம் பேசுவாரு. அப்படின்னா, இந்த சமூகம் வந்து ஒரு நாகரிகத்த முறையில் சாக்கடையாக இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு வசனம் பேசியிருப்பாரு. அதோட என்ன அந்த படத்தோட அந்த தொடர்பு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, ஒரு மனிதன் சிறுநீர் கழித்தால் அந்த ஆறு என்ன சாக்கடையாக மாறிவிடுமா அப்படின்ற மாதிரி ஒரு வசனம் வந்து அதுல பேசியிருப்பாரு. அதே போல இந்திய தமிழ்நாடு ஒரு சாக்கடையாக இருக்குது அப்படின்னு சொல்லி தமிழக அரசு கடுமையா விமர்சனம் செய்திருக்கிறாரு. இது வந்து பாத்தீங்கன்னா திமுக வந்து பயங்கர வந்து தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன் அப்படின்னா, ஏற்கனவே எதிர்கட்சிகள் வந்து பாத்தீங்கன்னா திமுகவை, அதிமுகவா இருக்கட்டும், பிஜேபியா இருக்கட்டும், பாமகவா இருக்கட்டும், அமமுகவா இருக்கட்டும் மற்றும் இதர கட்சிகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எதிர்ப்பு தெரிவிக்கிறது ஒரு விஷயமா தெரியாது. லாண்ட் ஆர்டர் சரியில்லை அப்படின்னு சொல்லி அவங்க கடும் கண்டனத்தை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில திரு கமலஹாசன் அவர்கள் இவ்வளவு ஒரு கடுமையான வார்த்தையை உபயோகப்படுத்தி இது வந்து பாத்தீங்கன்னா அரசியல் வட்டாரத்துல தமிழகத்துல வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு பெரிய அதிர்வலை ஏற்படுத்தி
ஏற்படுத்தி இருக்கிறதா சொல்ல முடியும். ஏன் அப்படின்னா இப்ப திருமாவளவன் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா கண்டனம் தெரிவிக்கிறேன்னு சொல்லி சாதாரணமா கடந்து போயிட்டாரு. ஆனா திரு கமலஹாசன் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா மிக கடுமையான வார்த்தைகளையே உபயோகப்படுத்தி இருக்காரு. இது எதை காட்டுது அப்படின்னா தமிழகத்துல வந்து பாத்தீங்கன்னா சட்டம் ஒழுங்கு ரொம்ப கேடுகட்டு போயிருக்கு. குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா மறைந்த முன்னாள் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே வந்து திமுக அரசாங்கத்திற்கு எதிராக போராட்டத்தை அறிவிப்பாங்க. எப்படின்னா திமுக ஆட்சியில பொதுவா வந்து பாத்தீங்கன்னா லாண்ட் ஆர்டர் வந்து ரொம்ப ஃபெயிலியர் ஆயிடும். அம்மா வந்தா தமிழக மக்களுக்கு என்னன்னா லாண்ட் ஆர்டர் நல்லா இருக்கும், பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கும் அப்படின்ற ஒரு பிம்பத்தை எப்பவுமே ஏற்படுத்தி இருப்பாங்க. சோ அதே போலதான் இன்னைக்கு ஒரு சூழ்நிலைகள் நிலவுது. இன்னைக்கு தமிழகத்துல சட்டம் ஒழுங்கு படு கேவலமா இருக்கு. இத முன்னிலைப்படுத்தி வந்து பாத்தீங்கன்னா அதிமுக மற்றும் அதிமுக கூட்டணி கட்சி தலைவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 17ஆம் தேதி தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை நிலவுதுன்னு சொல்லி நடத்த போறாங்க. அந்த விளக்குல திரிய வச்சுட்டு எண்ணெய் ஊத்துற விதமா திரு கமலஹாசன் அவர்கள் பேசிய விதம் வந்து பாத்தீங்கன்னா திமுகவுக்கு வந்து மிகுந்த தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தி இருக்குன்னு தான் சொல்லணும். அவர் பேசுனது கரெக்ட் தானே. தமிழ்நாடு இப்படி ஒரு கேவலமான ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு. ஆனா திமுக வாயை மூடிட்டு அமைதி காக்குறாங்க. சோ இது எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா மற்ற கூட்டணி கட்சிகள் எல்லாருமே வாயை திறக்கணும். இதுக்கு வந்து போராட்டங்கள் நடத்தணும். குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்த பெண்ணுக்கு இறந்த சிறுமிக்கு ஆறுதல் கூறுவதற்காக திருமதி கனிமொழி எம்பி அவர்கள் அவங்க கூட வந்து பாத்தீங்கன்னா கீதா தீவன் சத்துணவுத்துறை அமைச்சர் இவங்க 2 பேரும் வந்து பாத்தீங்கன்னா அந்த வேடநத்தம் கிராமத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க இறந்த குழந்தையோட அந்த சிறுமியோட தாய் தந்தையை பார்த்து சமாதானப்படுத்துறதுக்காக போனாங்க. இதுக்கு போயிருக்காங்க. இதுக்கு அது கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருக்குங்க. இதை வந்து சமாதானப்படுத்துறதுக்காக 2 நாளா போகாதவங்க, போராடிட்டு இருந்த மக்களுக்கு ஆறுதல் சொல்றதுக்கு போகாத இவங்க திரு மு.க. ஸ்டாலின் அவர்களின் அறிவுறுத்தலின்படி திருமதி கனிமொழி எம்பி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த கிராமத்துக்கு போயிட்டு சமாதானம் சொல்ல போனாங்க. ஆனா அவங்க எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளவு ஒரு கடும் எதிர்ப்பு அவங்க மேல காட்டுவாங்க அப்படின்னு. கடைசியில போலீஸ் எல்லாம் வந்து அவங்கள ரெஸ்கியூ பண்ற நிலைமைக்கு போயிடுச்சு. அவ்வளவு பெரிய ஒரு பிரச்சனையா உருவெடுத்திருக்கு. இது வருகின்ற தேர்தலுக்கு திமுகவுக்கு மிகவும் பின்னடைவாக பார்க்கப்படுகிறது. சார், பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஒரு மிக முக்கியமான குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். தமிழக அரசு வெளியிட்ட புள்ளி விவரங்களின்படி 2021 1597 கொலைகள் நடந்ததாக கூறப்படுகிறது. ஆனால் தேசிய குற்ற ஆவண காப்பகமோ 1741 கொலைகள் நடந்ததாக கூறுகிறது. இந்த 8.27% இடைவெளி எதை சார் காட்டுது? இதை பத்தி உங்க கருத்து என்ன சார்? இது வந்து பாத்தீங்கன்னா நேற்றைய தினம் தமிழக அரசின் சார்பாக ஐஏஎஸ் ஆபீசர்ஸ், அதாவது ஹோம் செக்ரட்டரி, ஏடிஜிபி, லாண்ட் ஆர்டர் இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா லாண்ட் ஆர்டர் கட்டுக்குள்ளதான் இருக்கு, நாங்க சிறப்பா பாதுகாத்துட்டு இருக்கோம், குறிப்பா வந்து தமிழக அரசு வந்து உடனே நடவடிக்கை எடுத்து அப்படின்னு சொல்லி ஒரு தண்ணியில விளக்கமா கொடுத்தாங்க. பொதுவா இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் இந்த விளக்கங்களை கொடுக்கறது வந்து அரசு சார்பா ஒரு அமைச்சரோ அல்லது இதை வந்து பாத்தீங்கன்னா சட்டம் ஒழுங்கு கெட்டு போனது இந்த காவல்துறைய தன் கட்டுப்பாட்டுல இருக்கும் முதல்வர் அவர்கள் தான் இதை விளக்கம் கொடுக்கணும். அவர் ஆனா ஏன் வரலன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து இந்த புள்ளி விவரங்களை சரியா சொல்ல முடியாதுன்னு நினைச்சிட்டாரா என்னன்னு தெரியல. 2வது, அவருக்கு போதுமான அனுபவம் இல்லைன்னு கூட சொல்லலாம் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவருக்கு வந்து ஒரு விஷயத்தை பேத்தாவே துண்டு பேப்பரை பார்த்து தான் பேசக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு தான் சொல்லணும். இது ஒரு துரதிருஷ்டவசமா தமிழகத்துக்கு இப்படி ஒரு முதலமைச்சர் நமக்கு கிடைச்சிருக்காரு. ஏன்னா என்ன நடக்குது நாட்டுல அப்படின்றது அவருக்கு குறிப்பா எதுவும் சொல்ல தெரியாது. இதுல திரு அண்ணாமலை அவர்கள், அதாவது பாஜக தமிழ்நாட்டோட தலைவர், முன்னாள் தலைவர், அவர் வந்து பாத்தீங்கன்னா அவருமே ஒரு கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. தப்பான டீட்டெயில கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு அரசு அதிகாரிகளா இருந்துட்டு தப்பான ஒரு டீட்டெயில கொடுத்துட்டு எண்ணிக்கையில மாத்தி சொல்லி தமிழக மக்களை குழப்ப பார்க்கறாங்க அப்படின்னு சொல்லி அவருமே கடும் கண்டனம் தெரிவிச்சிருந்தாரு. இதே விஷயத்தை தான் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களும் பாமக கட்சி தலைவர் அவருமே இதை வந்து இதே தகவலை தான் கூறியிருந்தாரு. அதுல என்ன அவங்க அந்த முரண்பாடு ஏற்படுது அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, இங்க வந்து பாத்தீங்கன்னா இவங்க தமிழ்நாட்டுல வந்து 2021 ஆண்டு 22, 23 இந்த 3 ஆண்டுல வந்து பாத்தீங்கன்னா என்சிஆர்பி அப்படின்னு சொல்றது மத்திய அரசு கட்டுப்பாட்டுல இருக்கிறது. இவங்க வந்து பாத்தீங்கன்னா டோட்டல் எண்ணிக்கையை வந்து குறைச்சி காட்டியிருக்காங்க. அதாவது 144 கொலைகளை வந்து குறைச்சி காட்டிட்டு 8.27% கொலையை மறைச்சு தமிழ்நாட்டுல இப்படி ஒரு குற்றமே நடக்கல அப்படின்னு பிம்பத்தை ஏற்படுத்த பாக்குறாங்க. அத எண்ணிக்கையை குறைச்சி காட்டுறதுனால, அதாவது முன்னாடி இருந்த அதிமுக ஆட்சியை விட எங்க ஆட்சியில குறைவான வழக்குகளே பதிவு செய்யப்பட்டுள்ளது அப்படின்றத காட்டுறதுக்காக தான் அந்த மாதிரி
மாதிரி தப்பான புள்ளி விவரங்களை கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி அவங்க 2 பேருமே அதை காட்டுறாங்க. அதாவது 2021ஆம் ஆண்டுல வந்து பாத்தீங்கன்னா 1597 படுகொலைகளை தான் நடந்திருக்கு, வேற எதுவும் நடக்கலன்னு சொல்றாங்க. ஆனா NCRPல என்ன சொல்றாங்கன்னா 1741 பேர் வந்து பாத்தீங்கன்னா படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள் அப்படின்னு சொல்றாங்க. இவங்க இந்த டிஃபரன்சியேஷன் வந்து பாத்தீங்கன்னா 144 எண்ணிக்கையை குறைச்சி காட்டியிருக்காங்க. இதுக்கு வந்து விவாதிக்க ஒரு முதலமைச்சரோ அல்லது அமைச்சரோ தமிழக சார்பா யார் வந்தாலும் அவங்க கூட டிபேட் பண்ண நான் தயாரா இருக்கேன் அன்புமணி அப்படின்னு சொல்லி வந்து ஒரு கடுமையான சவாலை விட்டுருக்காரு. சோ இது முதல்ல வந்து பாத்தீங்கன்னா அரசு ஊழியர்கள் இந்த புள்ளி விவரங்களை மறைக்கிறதே முதல்ல தப்புங்க. சோ நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா இதுலயே அவங்களோட இது வந்து பாத்தீங்கன்னா ஆட்சி செய்ய விதம் தவறு என்பதை வந்து தெளிவா தெரியுது. இது யாருமே கேட்க மாட்டாங்க, எல்லாருமே முட்டாள்கள், ஈவன் எதிர்கட்சியில இருக்க தலைவர்களுமே மௌனமா இருந்துருவாங்கன்னு நினைச்சிட்டாங்க போல. அவங்க கொடுத்த புள்ளி விவரங்கள் தவறுன்னு சொல்லி இவங்க 2 பேரும் மிக அருமையா எண்ணிக்கையை குறிப்பிட்டு சுட்டி காட்டினாங்க. அவர்களுக்கு நம்முடைய HKS வாய்ஸ் மீடியா சார்பாக வாழ்த்துக்கள் சொல்லலாம். சார், சமீபத்துல வந்து பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளர் திரு ஆனந்த் அவர்களுடைய கட்சியின் மாவட்ட தலைவர்களுடன் கூட்டணி வச்சு இந்த தேர்தலை சந்திக்கலாமா அல்லது தனியா நிக்கலாமா அப்படின்னு வாட்ஸ்அப் குழுவுல ஒரு மீட்டிங் வச்சிருக்காரு. அந்த அவசர மீட்டிங் எதுக்காக சார்? அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். ஆமாங்க, இப்ப சமீபத்துல வந்து பாத்தீங்கன்னா டிவிகேவோட பொதுச் செயலாளர் திரு ஆனந்த் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வேகமா வாட்ஸ்அப் குழுல ஒரு மீட்டிங் பண்ணாரு. அதுல வந்து பாத்தீங்கன்னா 98 மாவட்ட செயலாளர்கள் கலந்துக்கிட்டாங்க. அதுல என்ன வந்து பாத்தீங்கன்னா பாதிக்கப்பட்டதா சொல்லப்படுது அப்படின்னா, கூட்டணி வச்சு நம்ம தேர்தலை சந்திக்கலாமா, கூட்டணி இல்லாம தேர்தலை சந்திக்கலாமான்னு கேட்டிருக்காங்க. சோ அதுல பெரும்பாலானவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கூட்டணி வச்சு தேர்தலை சந்திச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் ஒரு பகுதியினர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம வந்து கணிசமான ஒரு சீட்டை வாங்கி நம்ம ஜெயிச்சிடலாம், ஜெயிச்சுட்டு நம்ம தலைவர் திரு விஜய் அவர்கள் வந்து துணை முதல்வராகவும், அதே போல நம்ம ஜெயிச்சோம்னா நம்ம கட்சியையும் வந்து மக்கள் முன்னில வந்து பிரதானப்படுத்தி மக்கள் பிரச்சனைகளை வந்து தீர்த்து வச்சோம்னா அடுத்து வர எலெக்ஷன் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தனியா நிக்கலாம், நமக்கு ஒரு பிரதிநிதித்துவம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி கொடுத்திருக்காங்க. சோ கன்சாலிடேட் ரிப்போர்ட்டை எடுத்துட்டு என்ன பண்ணிருக்காரு திரு ஆனந்த் அவர்கள் வந்து விஜய் கிட்ட இதை வந்து சொல்லியிருக்காரு. சரி, விஜய் வந்து இது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டாரு, பட் யாருக்கிட்டையும் இதை பத்தி பர்சனலா டிஸ்கஸ் பண்ணல. ஆனா நமக்கு கிடைச்ச தகவல் என்ன அப்படின்னா, இப்போ விஜய் வந்து இன்னைக்கு சிபிஐ வந்து சம்மன் அனுப்பியிருக்கு. நாளைக்கு 15ஆம் தேதி அவங்க முன்னாடி வந்து இந்த கரூர் கூட்ட நெரிசல்ல 41 பேர் இறந்த விவகாரத்துல வந்து பாத்தீங்கன்னா சில கேள்விகள் இருக்கு. ஏன் அப்படின்னா கிட்டத்தட்ட 89 பேரை வந்து சம்மன் அனுப்பி விசாரிச்சதுல அதுக்கு முன்னாடி விஜய் 2 தடவை போயிட்டு அவர் சொன்ன பதிலையும் எல்லா இடத்துலயும் கன்சால்டேட் பண்ணிட்டு ஒரு கன்க்ளூஷன் வந்திருக்காங்க. சில சந்தேகங்கள் இருக்கு இன்னும் அப்படின்ற பேர்ல அவருக்குமே சம்மன் அமைச்சிருக்காங்க. திரு செந்தில் பாலாஜி MLA அவருக்குமே சம்மன் அனுப்பியிருக்காங்க. இது வந்து நம்ம போன வீடியோல கூட இதை பத்தி சொல்லியிருந்தோம். இப்போ விஜய் அவர்கள் இதுல போகும்போது அங்க வந்து பாத்தீங்கன்னா அவருடைய நண்பர் விஷ்ணு ரெட்டி அவர் வந்து பாத்தீங்கன்னா அவர் மூலமா சில காய் நகர்த்தர்கள் வந்து NDA கூட்டணியில அமித்ஷா கிட்ட பேசிட்டு இருக்கிறதா சொல்லப்படுது. என்ன அப்படின்னா, விஷ்ணு ரெட்டி வந்து அவருடைய ஃப்ரெண்டு கோவால இருக்கிற பிஜேபி ஆள் மூலியமா டெல்லியில இருக்க பிஜேபி தலைவர் திரு அமித்ஷா அவர்களுடன் சில நிபந்தனைகள் சில விஷயங்கள் விஜய் சார்பா சொல்லப்படுது. அதை வந்து கேட்டிருக்காரு. அதை நேரடியாக ரகசியமான முறையில சந்திக்கிறதுக்காக விஜய் டெல்லிக்கு போறதா சொல்லப்படுது. சோ இது கூட்டி கழிச்சு பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் விஜய் வந்து NDA கூட்டணியில வர தயாராகிட்டு தான் சொல்லப்படுது. என்னோட அடிப்படை, என்னோட தனிப்பட்ட ஒப்பீனியன், எனக்கு கிடைச்ச தகவல் அடிப்படையில நான் இதை சொல்றேன். 35ல இருந்து 45 சீட் வந்து விஜய்க்கு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. அதோட வந்து அவருக்கு துணை முதல்வர் பதவியும் பேசப்படுதா சொல்லப்படுது. இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் ஏன் தயக்கம் காட்டுறாரு அப்படின்னா, இப்போ NDA கூட்டணிக்குள்ள விஜய் போயிட்டாருன்னா அவருக்கு பட்டியலின சமூகத்தோட வாக்கு குறைஞ்சிரும், சிறுபான்மையினரோட ஓட்டு குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லி அவரு வந்து அச்சப்படுறதா சொல்லப்படுது. இதுல ஒரு விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா திமுகவுக்கு விஜய் NDA கூட்டணியில போறதுல பிளஸும் இருக்கு மைனஸும் இருக்கு. மைனஸ் அப்படி என்னன்னு பாத்தீங்கன்னா, திமுக ஆட்சிக்கு எதிராக ஏற்படக்கூடிய எதிர்ப்பலைகள், அதாவது ஆன்டி இன்கம்பன்சி வாக்குகள் எல்லாமே வந்து விஜய்க்கு போச்சுன்னா, விஜய் தனியா நின்னாருன்னா அந்த வாக்குகள் விஜய்க்கு போகும்போது பர்சன்டேஜ் வைஸ்ல கூட்டணி கட்சிகளோட பலத்தோட திமுக வந்து ஆட்சி அமைச்சிடும். அதே நேரத்துல ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டு வந்து வேற எங்கேயும் செல்லாம மீண்டும் NDA கூட்டணிக்கு விஜய் அங்க சேர்ந்துட்டாருன்னா இந்த ஓட்டு எல்லாமே அந்த பக்கம் போச்சுன்னா ஒன்னா சேர்ந்துச்சுன்னா NDA வந்து ஈஸியா ஜெயிச்சிருவாங்க அப்படின்றதுதான் வந்து திமுகவோட அச்சம். சோ திமுகவை பொறுத்திருக்க விஜய் அங்க போறதுல
பட்டியலின ஓட்டு இந்த பக்கம் திமுகவுக்கே வந்துரும். ஏன்னா திருமாவளவன் கட்சி மூலயமா எங்கேயுமே சிதறாம மொத்தமா இந்த பக்கம் வந்துரும். அந்த பக்கம் பிஜேபி இருக்கிறதுனால அந்த பட்டியலின வாக்கு அந்த பக்கம் போகாது அப்படின்றதுல திமுகவுக்கு ஒரு பெருத்த சந்தோஷம். சோ திமுக பொறுத்திருக்கு பிளஸ் இருக்கு மைனஸ் இருக்கு. எதுவா இருந்தாலும் கூட்டி கழிச்சு பார்த்தா விஜய் என்டிஏ கூட்டணியில போனாருன்னா என்டிஏ கூட்டணி மகத்தான வெற்றி பெறும். அதுல எந்தவித சந்தேகமும் இல்லை. சார், இன்னைக்கு மார்ச் 14 இருந்து வேளச்சேரி டு பரங்கிமலை பறக்கும் ட்ரெயின் அமல்படுத்தியிருக்காங்க. கிட்டத்தட்ட 18 வருஷமா இந்த ரயில் பயன்பாட்டு தாமதமானதற்கு என்ன காரணம்? இப்ப இவ்வளவு லேட்டா வரதுனால இது மக்களுக்காக ஏதாவது பயனை உண்டாக்குமா சார்? இத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. கண்டிப்பா ஒரு மகிழ்ச்சிகரமான விஷயம் தான் நம்ம சொல்லணும். கிட்டத்தட்ட 18 வருஷமா இந்த பறக்கும் ட்ரெயின் அப்படி பாத்தீங்கன்னா தாமதமானதுக்கு பல காரணங்கள் சொல்லப்படுது. அதுல குறிப்பா பாத்தீங்கன்னா வேளச்சேரியில இருந்து பரங்கிமலை போற வழியில பாத்தீங்கன்னா ஆதம்பாக்கம் மற்றும் தில்லைநகர் பகுதியில சுமார் 500 மீட்டர் இடத்தை எடுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட இவ்வளவு நாள் காலதாமதம் வச்சுன்னு சொல்லலாம். அது ஒரு குறிப்பிட்ட காரணமா சொல்லலாம். ஏன் அப்படின்னா அந்த பகுதியில வாழ்ந்த மக்கள் பாத்தீங்கன்னா கோர்ட்டுக்கு போயிட்டு இந்த வழக்கை ஸ்டே ஆர்டர் வாங்கிட்டாங்க. ஏன்னா அவங்க நிலங்கள் எல்லாம் கையகப்படுத்துறாங்க அப்படின்ற பேர்ல. சோ இந்த வழக்குகள்லாம் முடிஞ்சு நிலுவையில இருந்து முடிஞ்சு வர்றதுக்கு கொஞ்சம் காலதாமதமா ஆச்சு. அதே நேரத்துல ஆரம்பிக்கும் போது 495 கோடியா இந்த திட்ட மதிப்பீடு இருந்தது இந்த பயணத்துக்கு இந்த ஸ்கீமுக்கு. ஆனா அது தற்போது காலதாமதத்தால ஏற்பட்டதுனால 734 crores அதிகரிச்சதுனால மீண்டும் அதுல பட்ஜெட்ல அதுக்குண்டான அலாட்மெண்ட் பண்ணி வர்றதுக்கு கொஞ்சம் காலதாமதமாச்சு. அது போக பாத்தீங்கன்னா சதர்ன் ரயில்வேக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்குமே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம அவங்களுக்குள்ள ஒரு மாறுபட்ட கருத்து முரண்பாடுகள் இருந்ததுனாலையும் இது காலதாமதமானதுக்கு மிகப்பெரிய காரணமா சொல்லப்படுது. சோ எதுவா இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ இந்த ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா இந்த ஒரு திட்டம் பாத்தீங்கன்னா சதர்ன் சைட்ல இருக்கிற வேளச்சேரி, பள்ளிக்கரணை, மேடவாக்கம் இந்த பகுதியில இருக்கிறவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா கிண்டி பக்கம் அதாவது பரங்கிமலை பக்கம் போறதுக்கு பாத்தீங்கன்னா ரோடு வழியா போகும்போது நிறைய டிராபிக் இருக்கு அப்படின்றதுனால நிறைய டைம் எடுக்குது. ஆனா இப்போ 10ல இருந்து 15 நிமிஷத்துல இந்த பறக்கும் ட்ரெயின் திட்டம் மூலமா இவங்க ஈஸியா பரங்கிமலைக்கு போயிடலாம். பரங்கிமலை இப்போ ஒரு ஹப் ஆயிடுச்சு. ஏன் ஹப் ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க MRTS பறக்கும் ரயில் இல்லையா, அங்க இருந்து போகுது இல்லையா வேளச்சேரியில, அதுவும் அதே போல மெட்ரோ ரயில் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வர்றதும், அது போக சபர்பன் ட்ரெயின் அதாவது பீச்ல இருந்து டுவர்ட்ஸ் பாத்தீங்கன்னா தாம்பரம் போகக்கூடிய ட்ரெயினா இருக்கட்டும், இது எல்லாமே சந்திக்கும் இடம் முக்கோண இடம் ஆயிடுச்சு பரங்கிமலை. இப்ப பரங்கிமலை ஒரு ஹப் ஆயிடுச்சு. அதாவது இப்போ அங்க மெட்ரோல இறங்குறவங்க இந்த பக்கம் ஹைடியப்புக்கு வரணும் அப்படின்னு ஒரு சிச்சுவேஷன் இருந்தா அந்த மக்களுக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா அங்க இருந்து இறங்கி நேரா வேளச்சேரியில இந்த MRTSTSல வேளச்சேரி வழியா இறங்கி அவங்க ஐடி ஹப்புக்கு போயிடலாம். அதாவது OMR சுத்தி இருக்கிற பகுதியில் இருக்க ஐடி எம்ப்ளாயிஸ்க்கு எல்லாமே இது ஒரு வரப்பிரசாதம். அதே நேரத்துல இதோட செலவு எவ்வளவு அப்படி ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா வேளச்சேரியில இருந்து பரங்கிமலை போறதுக்கு MRTS பறக்கும் ரயில் மூலமா போனா 5 ரூபாய் தான் ஆகுதுன்னு சொல்றாங்க. சோ இதெல்லாம் பயணம் நேரம் குறைக்கிறதோட மட்டும் இல்லாம செலவுமே பஸ்ல போனாலும் அதிகம், ஒரு பிரைவேட் டாக்ஸி எடுத்தாலும் மிக அதிகமா இருக்கு. அப்படி இருக்க ஒரு சூழ்நிலை 5 ரூபாய் அப்படின்ற ஒரு விஷயம் இன்னைக்கு இருக்கிற விலைவாசிக்கு ரொம்ப குறைச்ச பணம் தான் செலவழிது. இந்த டிராவலுக்கு டைமும் சேவ் ஆகுது. மக்கள் இதனால மிகப்பெரிய பயனடைவாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். சோ வாழ்த்துக்கள் தான் நம்ம சொல்லணும் தென்னக ரயில்வேக்கும் அண்ட் தமிழக அரசுக்கும். சார், தற்போது பாத்தீங்கன்னா கோயம்பேடு மார்க்கெட்ல காய்கறி எல்லாம் அப்படியே தேங்கி இருக்கு. அந்த காய்கறிகள் அழுகி போவதாகவும் இதுல வியாபாரிகள் ரொம்ப பெருத்த நஷ்டம் அடைகிறாங்க, வேதனையோடு இருக்காங்க. எதனால இந்த பாதிப்பு சார்? இது எதனால இந்த பாதிப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய பேப்பர்ல டிவில எல்லாம் வந்திருக்கு. நான் பார்த்தேன் காய்கறி தேங்கி கிடக்குது. சோ இதுல பொதுமக்களுக்கு தேவைக்கு போக மீதி 25 இருந்து 30% ஆஃப் இந்த காய்கறிகள் எல்லாம் வாங்குறது பாத்தீங்கன்னா ஹோட்டலுங்க, ரோடு ஓரமா வச்சிருக்க நடைபாதை கடைகள், அந்த தள்ளுவண்டி கடை வச்சிருக்காங்க, உணவகங்கள், இதெல்லாம் பாத்தீங்கன்னா காய்கறியை வாங்குவாங்க. சோ அது வாங்காம போனதுனால என்ன நடக்குதுன்னா இந்த காய்கறி எல்லாம் அப்படியே தேங்கி கிடந்து அழுகி போகுது. சோ அதுல வியாபாரிகளா இருக்கட்டும், விவசாயிகளா இருக்கட்டும், சோ ரொம்ப கடுமையான மன வருத்தத்துல இருக்காங்க. சோ இதுக்கு என்ன ஒரே ரெமெடி அப்படின்னு பாத்தீங்கன்னா அரசு தலையிடணும். இப்போ குறிப்பா தமிழக அரசு என்ன மாதிரி இதுக்கெல்லாம் ரெமெடி கொடுக்கலாம் அப்படின்னா ஒரு குளிர்சாதன குடோன் உருவாக்கி கொடுக்கலாம். அவங்கள இந்த காய்கறியை தேக்கி வச்சு கொஞ்சம் சேஃப்டி பண்ணலாம். அது போக எல்லாம் இல்லாம பாத்தீங்கன்னா நடமாடும் கடைகள் மூலயமா பாத்தீங்கன்னா பொதுமக்களுக்கு அவங்க இருக்கிற இடத்துக்கே கொண்டு குறைஞ்ச விலையில கொடுத்தோம்னா, குறைஞ்ச லாபத்துல கொடுத்தோம்னா பொதுமக்கள் வாங்குவாங்க. இது வியாபாரிகளுக்கு மிகுந்த சப்போர்ட் பண்ணக்கூடியதா
தான் இருக்கும். அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுமே சொல்றேன், எண்ணெய் நிறுவனங்களுடன் பேசி இந்த கமர்ஷியல் சிலிண்டர், அதாவது வணிக சிலிண்டருக்கு வந்து ஏதாவது வேற மாற்று ஏற்பாடு பண்ண முடியுமா, இல்ல எவ்வளவு சீக்கிரம் இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். அது போக வந்து பாத்தீங்கன்னா மின்சார அடுப்பை யூஸ் பண்ணா தமிழக அரசாங்கம் வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது மானிய முறையில வந்து ஈபியோட சார்ஜஸ் வந்து இந்த பர்டிகுலர் மாதிரி தான் இதை சொல்லணும், இந்த டைம்ல அவங்களுக்கு கொடுத்தா ஹோட்டல்ல உரிமையாளர்கள் சந்தோஷப்படுவாங்க. சோ இத மாதிரி ஏதாவது ஒரு வழி பண்ணீங்கன்னா இந்த பிரச்சனையை சமாளிக்கலாம்னு தோணுது. இதுல வந்து பாதிப்படைகிறது விவசாயிகள் தானே. விவசாயிகள் வந்து காய்கறியை வந்து விளைவிக்கிற காய்கறியை கொண்டு வந்து கோயம்பேட்டில் ஏற்றி அனுப்ப முடியாம அவசப்படுறாங்க. இதனால வந்து கடும் பாதிப்பு ஏற்படுது. இதுல பொதுமக்களுக்கு என்னன்னா இப்ப கொஞ்சம் ரேட் எல்லாம் வந்து 10 to 20 ரூபாய் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பட் பொதுமக்களுக்கு வந்து குறைஞ்சிருக்குன்றதை விட வியாபாரிகளும் விவசாயிகளும் நஷ்டப்படுறாங்கன்றதையும் நம்ம கருத்துல கொண்டு நான் சொன்ன சில வழிமுறைகளை ஃபாலோ பண்ணா மேபி டெம்பரவரியா இதுக்கு ஒரு சொல்யூஷன் பார்க்க முடியும்னு நான் நினைக்கிறேன். சார், எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திமுக அரசாங்கம் தனியார் கால்நடை மருத்துவ கல்லூரி அனுமதி வழங்க போறாங்க. இதன் மூலமாக எலெக்ஷன் நேரத்துல அவங்க நிறைய ஊழல் பண்றதுக்கு முயற்சி பண்றாங்க. எலெக்ஷன் டைமுக்கு இந்த பணத்தை உபயோகப்படுத்துவதற்காக திமுக முயல்கிறது என்று குற்றம் சாட்டியுள்ளார். இது எதற்காக இந்த குற்றம் கூறப்படுகிறது? அப்படி ஊழல் நடப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறதா? திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதிர்க்கட்சி தலைவர் என்ன வந்து பாத்தீங்கன்னா ஒரு எதிர்ப்பு குரல் நீங்க வந்து தெரிவிச்சிருக்காரு. எல்லா பத்திரிகையிலயும் நியூஸ் சேனல்ஸ் எல்லாம் வந்துச்சு. என்ன அப்படின்னா இப்போ ஆண்டு கொண்டிருக்க திமுக அரசாங்கம் வந்து பாத்தீங்கன்னா பிரைவேட் கால்நடை மருத்துவக் கல்லூரிக்கு அனுமதி வழங்க போறதா சொல்லி பேசப்படுது. அதுக்கு வந்து கடும் கண்டனம் தெரிவிச்சிருக்காரு அப்படின்னு சொல்றாரு. ஏன் இந்த கண்டனம் தெரிவிக்கப்படுகிறது அப்படின்றால், இவங்க வந்து புதுசா வந்து பிரைவேட் காலேஜ், அதாவது கால்நடை மருத்துவக் கல்லூரி வந்து தனியார் மயமுக்கு கொடுக்குறாங்கன்னா கண்டிப்பா அதுல ஆதாயம் இல்லாம எதுவும் பண்ண மாட்டாங்க. சோ அப்படி எலெக்ஷன் நேரத்துல வேகமா கொடுத்துட்டு அதுக்கு வர பணத்தை வச்சு எலெக்ஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறாங்க. அதோடு இல்லாம இந்த தனியார் காலேஜஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அவர்களுடைய கட்சி நிர்வாகிகள் வந்து தலைவர்கள் வந்து ஆரம்பிக்கப்பட்டதா சொல்லப்படுது. சோ அவங்களுமே இதை நடத்துவாங்க அப்படின்னு சொல்றாங்க. சரி, நடத்தினா மக்களுக்கு நல்லது தானே நீங்க கேட்கலாம். அதுலதான் வந்து ஒரு ட்விஸ்ட் இருக்கு. என்னன்னா ஏற்கனவே 2011 இருந்து 2021 வரைக்கும் வந்தீங்கன்னா 10 வருஷம் வந்து ஏடிஎம்கே கவர்மெண்ட் தான் ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா குறிப்பா 2017 இருந்து 2021 காலகட்டத்துல திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 5 கால்நடை மருத்துவ கல்லூரிகளை வந்து தொடங்கினாரு. அது வெற்றிகரமா போயிட்டு இருக்கு. சோ அதுல இருந்து படிச்சுட்டு வந்தவங்களுக்கே வந்து பாத்தீங்கன்னா போதுமான எண்ணிக்கையில வந்து அரசு வேலை வழங்க முடியல. அவங்களுக்கே வேலை இல்லாம இருக்கும்போது நீங்க புதுசா பிரைவேட் காலேஜ் ஆரம்பிச்சீங்கன்னா நிறைய பேர் வந்து பட்டதாரிகள் வெளியே வருவாங்க. அவங்களுக்கு போதுமான வேலை வாய்ப்புகள் கிடைக்காது. அதே நேரத்துல விலையில்லா கறவை மாடுகள், அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா பசுமாடு திட்டத்தெல்லாம் இவங்க வந்து பாத்தீங்கன்னா முடக்கிட்டாங்க. இதெல்லாம் இருந்தா கூட விவசாயிகள் வந்து பாத்தீங்கன்னா கால்நடை மருத்துவரை தேடி போவாங்க. நிறைய வேலை வாய்ப்பு வசதிகள் உருவாகிறதுக்கும் ஒரு காரணமா இருந்திருக்கும். அதையுமே தடை பண்ணிட்டாங்க. அது போக வந்து பாத்தீங்கன்னா அப்படி நீங்க ஆரம்பிக்கணும்னு நினைச்சீங்கன்னா அரசு கால்நடை மருத்துவ கல்லூரிகளை ஆரம்பிக்கலாம். அப்ப ஏழை மாணவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஃபீஸ் குறைஞ்சி படிக்கிறதுக்கு ஏதுவா இருக்கும். இப்ப நீங்க பிரைவேட் காலேஜஸ் ஆரம்பிச்சீங்கன்னா இது தனியார் சம்பாதிக்கிறதுக்கு தான் வழிவகுக்குமே கண்டி. இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய மாணவர்களுக்கு எந்த விதத்திலையும் உபயோகமா இருக்காது அப்படின்னு சொல்றாரு. அவர் சொல்ற பாயிண்ட்ஸ் எல்லாமே கரெக்ட் தான். நீங்க பிரைவேட் காலேஜுக்கு கொடுத்து அந்த காலேஜ் அனுமதி வாங்குறதுக்கு நீங்க ஏதாவது பணம் வாங்கி அதை நீங்க எலெக்ஷன் நேரத்துல பயன்படுத்துறதுக்கு உபயோகப்படுத்தலாமே. அவர் சொல்றது கரெக்ட் தானே. நீங்க பண்றதும் செய்றீங்க. ஒரு அரசாங்கத்தின் சார்பா அனுமதி வாங்கி அரசு கால்நடை மருத்துவ கல்லூரிகளை ஆரம்பிங்கன்னா யார் வேணான்னு சொன்னது? இது வந்து பாத்தீங்கன்னா மாணவ மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபீஸ் கம்மியா கட்டி படிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குமே. அத கொஞ்சம் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் அதை பரிசீலனை செய்தால் நன்றாக இருக்கும் என்று எனக்கு தோன்றுகிறது. சார், இன்றைய கேள்விக்கு ரொம்ப நேர்மையாகவும் சிறப்பாகவும் பதில் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி சார். மக்களே, உங்களுக்கு இதே மாதிரி ஒரு கேள்விகள் வந்ததுன்னா உங்க கேள்விகளை எங்க கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. நன்றி சார். நன்றி.